வெல்கம் பேக் கரிமா. பிடித்தது. பிஎஃப்ல இறந்து போனவங்க சார்பா கிளைமுக்கு அப்ளை பண்ணி கிளைம் தொகை வாங்குறதுல வர்ற சிக்கல்கள். 1. பிஎஃப்ல இருக்கிற டீட்டெயில்ஸோட ஆதார்ல இருக்கிற டீட்டெயில்ஸ் மேட்சே ஆகல. 2. ஆதார்ல ஏதாவது திருத்தம் செய்யலாம்னு பார்த்தா பிஎஃப் மெம்பர் இறந்துட்டாரு, அதனால ஆதார்ல எந்த ஒரு திருத்தமும் செய்ய முடியல. 3. ஆதார் டீஆக்டிவேட் ஆயிடுச்சு, இதுக்கு நான் என்ன செய்யறது? 4. ஆதார்ல உள்ள டீட்டெயில்ஸ மாத்த முடியல, டெக்னிக்கல் எரர் வருது. 5. ஆதார் நம்பரே இல்லாதவங்க எப்படி கிளைம வாங்குறது? மேலும் இது போல பல பிரச்சனைகள். இது எல்லாத்துக்கும் பதிலா இந்த பதிவுல பார்ப்போம். பிஎஃப்ல உறுப்பினரா இருந்த ஒருத்தர் இறந்துட்டாருன்னா, அவர் சார்பா அவங்க ஃபேமிலில இருக்கிறவங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட், பென்ஷன் அமௌண்ட், இடிஎல்ஐ அமௌண்ட் 7 லட்சம் இதெல்லாம் கேட்டு அப்ளை பண்ணி வாங்கலாம். இறந்தவங்களுக்கு 7 லட்சம் வாங்குறது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, அதாவது முதலாளி பிஎஃப் சந்தாவே சரியா கட்டல, ஒப்பந்த அடிப்படையில தான் வேலை பார்த்தாரு, அவருக்கு பிஎஃப் அமௌண்ட்டே புடிக்கல, தொடர்ச்சியா அங்க தான் வேலை பார்த்தாரு, ஆனா இது போல தொகை எதுவுமே எனக்கு கொடுக்கல. இப்ப சொன்ன பிரச்சனைய சந்திச்ச ஒரு லேடி ஆரம்பத்துல இருந்து கஷ்டப்பட்டு இந்த பணத்தை எப்படி வாங்குனாங்க அப்படின்றதுக்கு அவங்க பேசின ஆடியோ ரெக்கார்டு இதே சேனல்ல இருக்கு. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பிஎஃப்ல உறுப்பினரா இருந்து இறந்தவங்க சார்பா ஆதார யூஸ் பண்றதுல ஏற்படுற சிக்கலை சமாளிக்கிறதுக்கு உதவுற வகையில அரசு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. அதாவது இறந்தவங்க சார்பா பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்றதுக்கு அப்ளை பண்ணோம்னா மேல சொன்ன எரர்கள்லாம் வருது. திரும்பவும் அந்த எரரை சொல்றேன். பிஎஃப் கணக்குல இருக்கிற டீட்டெயில்ஸ் ஆதார்ல இருக்க டீட்டெயில்ஸோட மேட்ச் ஆகல, ஆதார் டீஆக்டிவேட் ஆயிடுச்சு, ஆதார்ல உள்ள டீட்டெயில்ஸை மாற்ற முடியல, டெக்னிக்கல் எரர் வருது, ஆதார் நம்பரே இல்லாதவங்க, அதாவது இந்தியாவுல ஆதார்ன்னு ஒண்ணு வர்றதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாரு, அவருடைய பிஎஃப் அமௌண்ட்டை நாங்க எப்படி எடுக்கிறது? மேலும் இது போல பல பிரச்சனைகள் உள்ளவங்களால பிஎஃப் சம்பந்தப்பட்ட கிளைமை வாங்கவே முடியல. தெளிவா சொல்லணும்னா, பிஎஃப் ஃபீல்ட் ஆபீஸால கூட இது போல கிளைமை கையாளவே முடியாம சிரமப்படுறாங்க. அதனால வாரிசுகளுக்கு கிளைம் பணம் கிடைக்கிறதுல தேவையில்லாத காலதாமதம் ஏற்படுது. ஃபீல்ட் ஆபீஸ்ல இருக்கிறவங்க இது போல சிக்கலை சந்திக்கிற காரணத்தாலையும், இறந்து போன ஒருத்தருக்கு ஆதார் டீட்டெயில்ஸை மாற்ற முடியாது அப்படின்ற காரணத்துக்காகவும், பிஎஃப் அக்கவுண்ட்ல ஆதாரை லிங்க் பண்ணாமலேயே அமௌண்ட்டை கிளைம் பண்ணலாம் அப்படின்னு தற்காலிகமா ஒரு முடிவெடுத்து ஆர்டரை பாஸ் பண்ணியிருக்காங்க. பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்றதுல ஆள் மாறாட்டம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கிளைம் பண்ற நபர் சரியான நபரா, இறந்தவர் பிஎஃப் உறுப்பினரா, இது சம்பந்தமா ஆவணங்களை ஓஐசி சரிபார்த்து அப்ரூவலை கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது யாரு ஓஐசி? நீங்க கிளைமை சப்மிட் பண்ண பிஎஃப் ஆபீஸ்ல இது சம்பந்தமா நியமிக்கப்பட்ட ஆபீஸ் இன்சார்ஜ் தான் ஓஐசி. மேல சொன்னவங்களுக்கு யுஏஎன் நம்பர், அதாவது யுனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர்ல இருக்கிற டீட்டெயில்ஸ் சரியா இருந்தும், ஆதார்ல இருக்கிற டீட்டெயில்ஸ் தவறா இருந்தாலோ, ஆதார் கார்டுல இருக்கிற டீட்டெயில்ஸ் சரியா இருந்து யுஏஎன்ல இருக்கிற டீட்டெயில்ஸ் தவறா இருக்கிற மேல குறிப்பிடப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆர்டர் பொருந்தும் அப்படின்னு தெளிவா கொடுத்துருக்காங்க. இது சம்பந்தமா 26/3/2024 ஜேடிஎஸ்ஓபி வெர்ஷன் 2ல கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ல பேரா 6.9 மற்றும் 6.10ல கொடுத்திருக்கிற வழிமுறைகளை கள அலுவலகங்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 24/9/2020 தேதியில கொடுத்திருக்கிற சுற்றறிக்கையில உள்ள அறிவுறுத்தலின்படி யுஏஎன் விவரங்களை சரி செஞ்சு இணைக்கணும். அது மட்டும் இல்லாம ஆதார சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.